பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து வைப் வித் பாரு என்கிற விஜே பார்வதியுடைய யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட்டுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய லேட்டஸ்ட் எபிசோட பார்க்க நேர்ந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்டுன்றது நேச்சுரலாக கிரியேட் ஆனதா, இல்லை கமருதீனோட ஃப்ரெண்டு போத்தன் கிரியேட் பண்ணி விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது அமையும். ஃப்ரீஸ் டாஸ்கில் கமருதீனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய போத்தன் உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் கமருதீனை கூப்பிட்டு நீ பார்வதியை கூட நம்பு, ஆனால் அரோராவை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன்ட்ட சொல்கிறாரு. கமருதீன் அதுக்கப்புறம் அரோராவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த கவனத்தையும் விஜே பார்வதி பக்கம் திருப்பிடுறாரு. அதுக்கப்புறம் விஜே பார்வதியும் கமருதீனும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது. திரும்ப பேச்சப் ஆகுறாங்க. கார் டாஸ்க் வருது. அந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவுடைய தத்ரூபமான ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸு. இந்த பாட்காஸ்ட்ல விஜே பார்வதி மற்றும் கமருதீன் ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. நம்ம 2 பேர் மட்டும் சமாதானம் ஆகாம இருந்திருந்தா இந்த கார் டாஸ்க்ன்றது இப்படியா நடந்திருக்கும். நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு எனிமிட்டின்னு ஒன்று இருந்திருந்தா ஒன்று நான் டைட்டில் ஜெயிச்சிருப்பேன், இல்லை நீ டைட்டில் ஜெயிச்சிருப்பேன், இல்லை கானா வினோத் டைட்டில் ஜெயிச்சிருப்பான். இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் டைட்டில் வினராக வந்திருப்போம். வெளியில் நம்ம பேசி இருக்க கூட மாட்டோம், பழகி இருக்க கூட மாட்டோம். நம்ம 2 பேருக்கு நடுவில் பாண்டுன்னு ஒன்று கிரியேட்டே ஆயிருக்காது அப்படின்றத விஜே பார்வதி சொல்றது 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. பிக் பாஸ்ல கோப்பையை நோக்கி 2 பேரும் விளையாடி இருந்தாங்க தனித்தனியா அப்படின்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ன்றது இவங்க 2 பேருக்கு நடுவில் கிரியேட் ஆயிருக்காதுங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இவங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுல ஒட்டுமொத்தமாக 2 பேருடைய கேமையுமே கோட்டை விட்டுட்டு நின்னாங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டை வாங்கி கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியிலையும் அனுப்பிடுது. நான் இந்த ஷோவை ரிவ்யூ பண்ணும்போது அடிக்கடி சொல்லியிருப்பேன், பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது எங்கே வேணாலும் கிரியேட் ஆகலாம். ஒரு காதல் அப்படின்றது ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப் இறங்குறதுக்குள்ள கூட 2 பேருக்கு நடுவில் மலரலாம். பிக் பாஸ்ல 100 நாட்கள் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு நடுவில் காதல் மலர்றது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் அந்த காதல் கேமை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்வதி கமருதீன் விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்களுடைய காதல் கேமை பாதிச்சிருக்குன்னா ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வர்ற அளவுக்கு. உண்மையிலேயே விஜே பார்வதி கமருதீன் கிட்ட இந்த பாட்காஸ்டில் எடுத்து வச்ச கேள்விகள்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஃப்ரீஸ் டாஸ்கில் ஒருவேளை எங்கள் அம்மா அமைதியாக இருந்துட்டாங்க, மாறாக அமைதியாக இல்லாமல் என் பொண்ணோட லைஃப்பில் நீ எப்படி விளையாடலாம், என் பொண்ணுக்கிட்ட எப்படி நீ ஹார்ஸாக பிஹேவ் பண்ணலாம், வாயை உடைச்சிருன்னு எப்படி பேசலாம், சேரை எப்படி எத்தலாம், எப்படி நீ டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கேள்விகளை எழுப்பியிருந்தா. உங்கள் அக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம குடும்பத்துக்கு பார்வதி மாதிரியான பொண்ணெல்லாம் செட் ஆகாதுன்னு உங்கள் அக்கா சொல்லியிருந்தா. போத்தன் பார்வதியை நம்பு அரோராவை நம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பார்வதியை நம்பாத, ஒட்டுமொத்தமாக உன் கேம் நாசமாக போனதுக்கு காரணம் அவ தான் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட ஒரு சூப்பரான கொஸ்டினை விஜே பார்வதி முன்வைக்கிறா. அதுக்கு பதிலளித்த கமருதீன் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்றது டோட்டலாக ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாரு. விஜே பார்வதி கமருதீன் 2 பேர் மட்டும் அன்று இரவு ஒன்றாக பேசி பேச்சப் ஆகாமல் போயிருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். குறிப்பாக அந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயமே நடந்திருக்காது. சாண்ட்ரா பார்வதி கமருதீனுக்கு எதிராக காருக்குள்ளே உட்காந்து பேசியிருக்க மாட்டாங்க. சாண்ட்ராவை பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து கீழே தள்ளி இருக்க மாட்டாங்க. டோட்டலி வேறொரு விஷயம் நடந்திருக்கும். விஜே பார்வதி கன்ஃபார்மாக டைட்டிலை நோக்கி நகர்ந்திருப்பாங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2 பேருமே 2 பேருடைய கேமையுமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். அண்டு டோட்டலாக இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய அளவில் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தினது ஆரோரா சின்க்ளேர் அப்படின்றத விஜே பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அந்த பாட்காஸ்டில் பேசும்போது விஜே பார்வதி சொல்லுது, எப்படி கானா வினோத்தை தூண்டி விட்டு பெட்டி எடுக்குவதற்கு அரோரா சின்க்ளேர் காரணமாக இருந்தாலோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏன் மேலே, அதாவது விஜே பார்வதி மேலே கமருதீனுக்கு ஹேட் கிரியேட் ஆகிறதுக்கும் முக்கிய காரணமாக அமைந்தது இந்த ஆரோரா சின்க்ளேர் அப்படின்ற குற்றச்சாட்டை விஜே பார்வதி முன்வைக்கிறாங்க. அதாவது கமருதீன் ஆரோரா சின்க்ளேரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா
ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஆரோரா சின்க்ளேர், அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, நான் உன் கூட நிற்கிறேன், அந்த பொண்ணை உனக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு தானே ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டுக்காக அந்த பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் மாறாக ஆரோரா சின்க்ளேர் கமருதீனை விஜே பார்வதிக்கு எதிராக கொம்பு சீவுறது, பார்வதி பார்க்கும்போது கமருதீனை கட்டி பிடிக்கிறது, இது மாதிரி வந்து பொசசிவ்னஸை தொடர்ந்து விஜே பார்வதிக்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது. விஜே பார்வதியுடைய எமோஷனை வச்சு ஆரோரா சின்க்ளேர் கேம் ஆடினாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கமருதீன் ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் கமருதீன் கிட்ட வந்து பேசின ஒரே ஆள் யாருன்னா கானா வினோத். ஆரோரா சின்க்ளேர்லாம் வெளியே வரவே இல்லை. அதை விஜே பார்வதி கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க. நீ ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு வெளியேறினப்போ உனக்காக வந்து நீ சொல்கிற உன்னுடைய சோ கால்டு ஃப்ரெண்டு ஆரோரா சின்க்ளேர் வந்து நின்னாங்களா, உன்கிட்ட பேசினாங்களா அப்படின்னு கரெக்டாக கேட்குது விஜே பார்வதி. துஷார் பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு வெளியேறியதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளேருக்கு சாய்ந்துக்கிறதுக்கு ஒரு தோல் தேவைப்பட்டுச்சு. அந்த தோலை கமருதீன் கொடுத்ததும் ஆரோரா சின்க்ளேர் கமருதீனை வச்சு ஒரு கேமை விளையாட ஆரம்பித்தாங்க. ஆரோரா சின்க்ளேருடைய பிக் பாஸ் பயணம் அப்படின்றது எப்படி இருந்திருக்குன்னா, முதல் பாதி துஷாருன்னும் இரண்டாம் பாதி கமருதீனும் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஆரோரா சின்க்ளேரோட கேம்ல இருந்து துஷாரையும் கமருதீனையும் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஜெயம் ரவி படத்தில் சொல்கிற மாதிரி இந்த சாக் பீஸில் இருந்து மாவை கரைச்சிட்டிங்கன்னா உழைப்பு தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி ஆரோரா சின்க்ளேருடைய பிக் பாஸ் பயணத்தில் இருந்து கமருதீன் மற்றும் துஷாரை எடுத்துட்டிங்கன்னா 0 தான் மிஞ்சும். சரிடா, விஜே பார்வதியும் கமருதீனும் நேச்சுரலாகவே பழகலை. கமருதீனோட ஃப்ரெண்டு போத்தன் இருக்கிறதுனால தான் பார்வதியும் கமருதீனும் பழகிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு ஆர்டிஃபிஷியலான ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறியா? நாங்கள் பாரதீன் 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 அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஹார்ட் விட்டுட்டு இருக்கிறோம். நீ வந்து இயல்பாகவே 2 பேருக்கும் நடுவில் ஒரு உறவுன்றது கிரியேட் ஆகலை. போத்தன் தான் இவங்க 2 பேரையும் வந்து லவ் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வியை என்கிட்ட முன்வைக்கலாம். ராமாயணத்தில் ராமருக்கும் சீதைக்கும் நடுவில் அணில் வந்து எப்படி வந்து ஒரு உதவியாக இருந்துச்சோ, அதே போல் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸில் ஒரு பாலத்தை போட்டு கொடுத்து நீங்கள் 2 பேரும் எப்போ வேணாலும் அந்த பாலத்தில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தது போத்தன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளை விட நம்மளுடைய நண்பனுக்கு தெரியும் நமக்கு எது சரியாக இருக்கும், நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதை என்ன, இந்த பொண்ணு நமக்கு கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு நம்மளுடைய கேரக்டரை நன்றாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய நண்பன் இந்த பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வருவா வரமாட்டா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். அப்படி தான் போத்தன் கமருதீன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவனுடைய லைஃப் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆணுடைய வாழ்க்கை மாதிரி கமருதீனுடைய வாழ்க்கை கிடையாது. கமருதீனுக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் கமருதீனோட மென்டர் கமருதீனை வளர்த்த அந்த நபரும் வந்து இறந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் கமருதீனுக்குன்னு யாருமே இல்லை, அவங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அப்போது கமருதீனை வந்து கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு பெண் கமருதீனோட லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நண்பன் நினைக்கிறது சாதாரண விஷயம். அப்போது கமருதீன் மேலே உண்மையான ஃபீலிங்ஸோடு இருக்கிற விஜே பார்வதி அவனை கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பா அப்படின்னு கமருதீனோட ஃப்ரெண்டு நினச்சதில் என்ன தப்பு? பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தால் இந்த பார்வதி கமருதீனை சீண்ட கூட மாட்டா, கமருதீனை திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பல பேர் பேசினாங்க. இதே விஜே பார்வதியும் கமருதீனும் பிக் பாஸ் நடந்து 1 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒன்றா சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் February 14க்கு 2 பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து ஆற தழுவி வேலண்டைன்ஸ் டே விஷஸும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எரியக்கூடாத இடமெல்லாம் ஹேட்டர்ஸுக்கு எரிய தானே செய்யும். அதனால் சமூக ஊடகங்களில் வைத்தறிச்சல் பிடிச்ச சில விஷக்கிருமிங்க விஜே பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து இருக்கிறது பொறுக்காம 2 பேருக்கும் நடுவில் கனெக்ஷன் கொடுத்ததே போத்தன் தான். அவர் தான் சுவிட்ச் போட்டு லைட்டுன்னு ஒன்று எரிய வச்சிருக்காரு. அவர் மட்டும் ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிட்டார்னா 2 பேருக்கும் பல்பு வெடிச்சு போயிடும் அப்படின்னு சமூக ஊடகங்களில் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எதிராக வன்மத்தை கக்கி வரானுங்க. அப்படி வன்மத்தை கக்கி வர சில விஷ கிருமிகளுக்கு தக்க செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு விஜே பார்வதி மற்றும் கமருதீன் சேர்ந்து பண்ண அந்த பாட்காஸ்ட். 2 பேரும்
பேரும் February 14க்கு ஒன்றாக இருந்து ஒன்றாக கட்டி அணைத்து 2 பேரும் வேலண்டைன்ஸ் டே விஷஸ் சொல்லியிருக்கிறாங்க. கமருதீன் பார்வதி 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய காதல் அப்படின்றது அவங்க 2 பேருக்கானது மட்டும் இல்லை, ஒரு சமுதாய மாற்றத்திற்கானதும் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து இதை பற்றி நானும் என்னுடைய சேனலில் வீடியோஸை பதிவு பண்ணிருக்கேன். சரி, இந்த வீடியோவை பற்றி மக்களாகிய நீங்கள், பிக் பாஸ் ரசிகர்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.